அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஏகாதசி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏகாதசி திதி மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஏகாதசி திதியின் சிறப்பு என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஏகாதசி திதி விரதம் இருப்பதன் மூலம் மோட்சத்தை அடையலாம் என்பது ஐதீகம். ஏகாதசி விரதம் பாவங்களை போக்கும் என நம்பப்படுகிறது. ஏகாதசி திதி மகாவிஷ்ணுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. எனவே அன்றைய தினம் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி. துவாதசி திதியில் மகாவிஷ்ணுவுக்கு பூமியில் எழுந்தருள்வதாக நம்பப்படுகிறது. எனவே ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி திருநாளை சிறப்பாக கொண்டாட உதவுகிறது. ஏகாதசி விரதம் மனதை அமைதிப்படுத்தி ஓம் எனும் மந்திரத்தை மற்றும் தியானத்திற்கு உதவுகிறது. ஏகாதசி விரதம் உடலுக்கு ஓய்வளித்து நஞ்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. ஏகாதசி விரதம் தன்னடக்கம் மற்றும் சகிப்புத்தன்மையை வளர்க்க உதவுகிறது. ஏகாதசி விரதம் தான் தர்மம் மற்றும் செய்ய உகந்தவையாக பார்க்கப்படுகிறது. மாதந்தோறும் வரும் ஏகாதசி ஒவ்வொரு மாதமும் 2 முறை ஏகாதசி திதி வரும். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் தனித்தனி பெயர் மற்றும் சிறப்புகள் உண்டு. வைகுண்ட ஏகாதசி, மோட்ச ஏகாதசி, புத்ரா ஏகாதசி, ஷபா ஏகாதசி என போன்ற மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஏகாதசிகளாக பார்க்கப்படுகிறது. ஏகாதசி விரதத்துக்கு முதல் நாள் தசமி திதி. அன்றைய தினம் ஒருவேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும். முழுமையாக உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். தண்ணீர் மட்டும் அருந்தலாம். விஷ்ணுவை வழிபட்டு ஏகாதசி விரத கதைகள் படிக்கலாம் அல்லது கேட்கலாம். அதிகாலையில் எழுந்து நீராடி விஷ்ணுவை வழிபட்ட பின் பகல் வேளையில் உணவு உண்ணலாம். ஏகாதசி விரதம் இருப்பதன் மூலம் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. வயது, உடல்நிலை போன்றவற்றை கருத்தில் கொண்டு தங்களுக்கு ஏற்ற வகையில் விரதம் இருக்க வேண்டும். இந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அனைத்து விதமான அனைத்து செல்வத்தையும் பெற முன்னெடுக்கலாம். இந்த ஏகாதசி விரத நாட்களில் கண்டிப்பாக அரிசி உணவு தடை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த நாட்களில் அரிசி உணவு உண்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். துளசி இலைகளை கண்டிப்பாக பறிக்கவே கூடாது. முன்றைய நாள், அதாவது தசமி திதியிலேயே இந்த துளசி இலைகளை பறித்து பூஜைக்கு தேவையான அனைத்து இலைகளையும் துளசி இலைகளை பறித்து வைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு ஆண்டில் 25 ஏகாதசி திதிகள் வருகின்றன. இந்த நாட்களில் விரதம் இருந்தால் வாழும்போது செல்வ செழிப்புடன் வாழ்வர் பின்பு மோட்சம் கிடைக்கும். திருமாலும் மிக உகந்த விரதம் ஏகாதசி விரதமாகும். ஏகாதசி திதி 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும். இந்த திதியை புண்ணிய காலம் என்பர். இதில் மார்கழி மாத வளர்பிறையில் வரும் திதியை வைகுண்ட ஏகாதசி என கூறப்படுகிறது. மிகவும் பிரபலமாக இந்த இருக்கிறது. அடுத்ததாக தை மாதத்தில் வரும் இந்த ஏகாதசி திதி மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் விரதம் இருந்தால் வாழும்போது செல்வ செழிப்பு, வாழ்விற்கு பின் மோட்சமும் கிடைக்கும். விரதங்களின் சிறப்பு என்னவென்றால் ஏகாதசியை விட சிறந்த விரதம் கிடையாது என்பது 18 புராணங்களும் கூறுகின்றன. அதனால் ஏகாதசி என்று அதிகாலையில் எழுந்து நீராடி விரதத்திற்கு தயாராக வேண்டும். அன்றைய தினம் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. அதனால் அதை முதல் நாளை பறித்து தயார் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி விரதம் இருப்பது நல்லது. முடியாதவர்கள் பழங்கள் நிவேதனம் செய்து சாப்பிடலாம். சிறிது பலகாரங்களையும் ஏற்றுக்கொள்ளலாம். எக்காரணம் கொண்டும் பகலில் தூங்கக்கூடாது. இரவில் கண்டிப்பாக பஜனை செய்ய வேண்டும். இது முடியாவிட்டாலும் விஷ்ணுவை பற்றிய நூல்களை படிக்கலாம். இந்த விரதம் இருந்தால் பாவங்களை நீக்கும், உடல் ஆரோக்கியமாகும், வீட்டில் செல்வம் பெருகும், சக்தி வளரும் என்பது நம்பிக்கை. இந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுநாள் துவாதசி என்று பாராயண என்னும் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏகாதசி மரணமும் துவாதசி தகனமும் யோகிகளுக்கு கூட கிடைக்காது என்ற சொல் வழக்கில் இருந்தே இந்த விரதங்களின் சிறப்பை உணர்ந்து கொள்ளலாம். ஏகாதசிக்கு முன்தினமான தசமி என்று இரவு பழங்களை மட்டும் சாப்பிடுவது நல்லது. இதனால் மறுநாள் உண்ண நோன்பு இருக்கும்போது உடலில் உள்ள கழிவுகளை விரைவில் வெளியேற்றும். விரதத்தை முடித்த பின் உடன் ஜீரணமாவதற்கு கடினமான உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. உபவாசத்தின் போது சுருங்கி போன குடலை இயங்கச் செய்ய முதலில் பல வகைகளை சுலபமாக ஜீரணமாகும் உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வளர்பிறை நாட்களில் இந்த தேய்பிறை நாட்களிலும் கணக்கில் எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக இந்த ஏகாதசி விரதத்தை இருக்க வேண்டும். ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அனைத்து ஜென்மத்தில் இருந்தும் விடுபடுவார்கள் என கூறப்படுகிறது. அனைத்து பாவங்களுக்கு ஏற்ப நீங்கள் கண்டிப்பாக இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். இந்த
மார்கழியில் வரும் ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி என்றும், தை வளர்பிறை ஏகாதசி பீஷ்ம புத்திர ஏகாதசி என்றும், தை தேய்பிறை ஏகாதசி சபலா ஏகாதசி என அழைக்கப்படுகிறது. இந்த ஏகாதசி நாட்களில் கண்டிப்பாக விஷ்ணு பெருமானையும் மகாலட்சுமி தேவியும் நினைத்து வழிபடுவதன் மூலம் அனைத்து விதமான நற்செயல்களும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த நாட்களில் விஷ்ணு பெருமான் ஆலயத்திற்கு சென்று அவருடைய முழு அருளை பெற எங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.